அழாதம்மா. அவெல்லாம் ஒரு ஆளுன்னு நீ வருத்தப்படுற. இருந்தாலும் அம்மாவை எவ்வளவு தப்பா பேசுறாங்க. அம்மா பாவம் பாட்டி, அம்மா நல்லவங்க. அவங்க எங்களுக்காக தான் கஷ்டப்படுறாங்க. ஆமாண்டா கண்ணு, அண்ணன் சொக்க தங்கம். தப்பா பேசின அவ வாயி புழுத்து போயிடும். நீ கவலைப்படாத செல்லம், கவலைப்படாத. தீபிகா, அக்கா, கார்த்திகா, தீபிகா, தீபிகா, என்னாச்சு? தீபி, அம்மாவை யாராவது தப்பா பேசுனாங்களா? அந்த பிரசிடென்ட் தங்கச்சி விஜயா நம்ம அம்மாவை தப்பா பேசினாங்க. இது என்ன ரெடியாகாம இருக்கே? ஏமா என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? சாரி ஆண்டி. என்ன சாரி ஆண்டி, பூரி ஆண்டி? அண்ணன் நிஜமாலே தையல் வேலைக்கு தான் பக்கத்து ஊருக்கு போயிருக்காளா, இல்ல புதுசா ஏதாவது தொழில் பண்றாளா? கடைசியில நம்ம பாட்டிய கீழே தள்ளி விட்டுட்டாங்க. பாட்டி, உங்களை தள்ளி விட்டாங்களா? அடி எதுவும் படலையே. எனக்கு ஒண்ணு இல்லடா. என் உடம்புல மட்டும் தெம்பு இருந்திருந்தா தப்பா பேசின அவன் நாக்க இழுத்து வச்சு அறுத்திருப்பேன். கடவுளே, எங்களை ஏன் இப்படி சோதிக்கிற? இப்ப நான் எனக்கு நடந்ததை சொன்னா இவங்க இன்னும் கஷ்டப்படுவாங்க. அந்த பையன் வேற பெரிய இடம். பாட்டி அவனை அடிக்க போயிட்டா அவனுங்க பதிலுக்கு என்ன வேணாலும் செய்வானுங்க. வேணாம், என் பிரச்சனையை நானே சமாளிச்சுக்கிறேன். அக்கா, என்னக்கா யோசிக்கிறேன்? அந்த பொம்பளை பேசினது நமக்கே கஷ்டமா இருக்கே. அம்மாக்கு தெரிஞ்சா எப்படி இருக்கும்? ஆமா தீபிகா, அம்மாக்கு எதுவும் தெரிய வேணாம். பாவங்க அம்மா தனியால எவ்வளவு துணி தான் தைப்பாங்க, எவ்வளவு வேலைதான் செய்வாங்க. எனக்கு மட்டும் கால் நல்லா இருந்துச்சுன்னா பேசாம நான் அம்மா கூட தைக்க உட்காந்துருவேன். ஐயோ, நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற? இந்த சின்ன வயசுல இப்படி எல்லாம் நினைக்கிறியே? உங்க அப்பா மட்டும் சரியா இருந்திருந்தா உங்களுக்கு ஏண்டா இந்த நிலைமை? தீபிகா, நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற? அதான் அக்கா நான் இருக்கேன்ல, இனிமே நானே பாத்துக்கிறேன். காலையில காலேஜ் முடிச்சிட்டு வந்து நைட்டு நானே துணி தைக்கிறேன். அப்படியே உங்க அக்கா மாதிரி எவ்வளவு பொறுப்பா பேசுற. அண்ணத்தோட வளர்ப்பு தப்பாகாது. அக்கா, நீ அம்மா பரத்தை ஷேர் பண்ண நினைக்கிற. ஆனா நீ நைட்ல படிக்க வேணாமா? டாக்டருக்கு படிக்கிறதுன்னு சும்மாவா? பேசாம நம்ம பூமிகா அக்கா கிட்ட விஷயத்த சொல்லி முதல்ல அம்மா கண்ணு ஆபரேஷன் முடிச்சிடலாம். கண்ணு சரியானா அம்மாவால முன்ன மாதிரி சீக்கிரமா தைக்க முடியும். இல்ல தீபிகா, அக்காவை இனிமே நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது. ஆமாம் கண்ணுங்களா, என்ன இருந்தாலும் பூமிகா இன்னொரு வீட்டுக்கு பொண்ணாயிட்டா. பிறந்த வீட்டை தூக்கி சுமக்கிற பாரம் இனி வேண்டாம். அவ்வளவு நல்லா இருக்கட்டுமா? நீங்க ஏன் அழறீங்க? அதான் நான் இருக்கேன்ல, என்னாலையும் அக்கா மாதிரி நம்ம குடும்பத்தை நல்லா பாத்துக்க முடியும். அக்கா, நானும் உனக்கு சப்போர்ட்டா இருக்கேன், கூட மாட உதவி பண்றேன். என்ன, என் கால் தானே சரியில்லை, கையில செய்யற வேலையெல்லாம் என்னால பண்ண முடியும். பட்டன் தைக்கிறது, எம்ப்ராய்டரி போடுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் நான் செய்யறேன். தீபிகா கண்ணு, உன் மனசுக்கு நீ நல்லா வருவடா. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், உன் காலை இப்படி பண்ணவன மட்டும் நாம சும்மா விடக்கூடாது. உன் மேல கார் மோதனவன் யாருன்னு வருண் தம்பி கிட்ட சொல்லி கண்டுபிடிக்க சொல்லணும். அவனுக்கு சரியான தண்டனை வாங்கி கொடுக்கணும் கண்ணு. இங்க பாரு, அழாதம்மா, அழாத. நீயா வந்தா காதம் வச்ச மாதிரி முடிச்சுக்கலாம். அப்புறம் நீ நடு ரோட்ல அலங்கோலமா தான் கிடக்கணும். அவமானம் தாங்காம உங்க அம்மா தூக்குல தொங்குவாங்க. உன் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகாது. முடிவு பண்ணிக்கோ, நான் 2 நாள் டைம் தரேன். வாவ், அதுக்குள்ள இவ்ளோ சுத்தமா ரெடி பண்ணிட்ட? எதுவா இருந்தாலும் சமாளிக்கணும்ல. சரி, வாட்ச்மேன் என்ன கொடுத்தாரு? நீயே பாத்துக்கோ. கொடுங்க. பாவம், அவரால முடிஞ்சதை நமக்கு கொடுத்திருக்காரு. இப்ப இதுவே நமக்கு பெரிய விஷயம்ல வருண். பூமி, இத வச்சு எத்தனை நாள் சமாளிக்க முடியும்னு தெரியலையே. எத்தனை நாள் முடியுதோ அத்தனை நாள் சமாளிப்போம். சிக்கனமா இருக்க கத்துக்குவோம். தேவைப்பட்டா 3 வேளை சாப்பாட்ட 2 வேளையா சாப்பிட்டுக்கலாம்.
பட்னி இருக்கிறது எனக்கும் புதுசில்ல, உங்களுக்கும் புதுசில்ல. நான் பிறந்த சூழ்நிலை அப்படி. நீங்க வீட்ல இருந்து வெளியே வந்தப்போ ஒரு டீ. தம்பி ரொம்ப பசிக்குதுப்பா, ஏதாவது இருந்தா கொடு. சாரி, என்கிட்ட இவ்வளவுதான் இருக்கு. பரவாயில்ல, கொடுப்பா. ரொம்ப நன்றிப்பா. ஹலோ, இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது நீ எப்படி கேவலமா நடந்துக்கிறேன்னு. பூமிகா, just stop it. உனக்கு கோவம் கூட வருதா? நீ செஞ்சிருக்கிற வேலையை நினைச்சா உனக்கு அசிங்கமா இல்ல? இல்லவே இல்ல, அசிங்கமா இல்ல. வருண், சாரி, நாளைக்கு உங்களை திட்டிட்டேன். ஏய், அதெல்லாம் இப்ப எதுக்கு பேசிக்கிட்டு? எல்லாமே ஒரு அனுபவம் தானே. சரி, இப்ப என்ன பண்ண போறோம் அது சொல்லு. கொஞ்சம் கோதுமை மாவு இருக்கு, ம், இத கரைச்சு இப்போதைக்கு தோசை ஊத்திக்கலாம். ம். வழக்கமா நாம 4 தோசை சாப்பிடுவோம்னா 2ஓட கட் பண்ணிக்குவோம். ஓகேவா? ம், ஓகே. மீதி 2 தோசைக்கு 2 முத்தம், 2 ஹக்கு. என்னது? நீ தானே சொன்ன பத்தலனா நிறைய அன்பை போட்டு ஃபில் பண்ணலான்னு. உடம்பு சரியானதும் சாருக்கு ரொம்ப ஜாலி ஆயிடுச்சு போல. அது அப்படி இல்ல, ம், அது வந்து ம். உன்னை பார்த்ததும் அப்படியே வருண், ம், வெங்காயம் வெட்டணும், மாவு கரைக்கணும், இந்த மாதிரி நிறைய வேலை இருக்கு எனக்கு. ம், 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 இப்படியே இருந்தோம்னா ம். யாரு சமைப்பாங்க? ஓ, சமைக்கணும்ல, ம், நாம தான் சமைக்கணும்ல. ம், ம். ஆ, சரி, ஓகே. எந்த வேலையா இருந்தாலும் சேர்ந்துதான் செய்றோம். அதான நம்ம லவ் ரூல்ஸ். ஓகே. புடிங்க. இப்போ தண்ணி ஊத்தணும். ம். 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 ஓ. பவுல். ம், ம். ஓகே, போதும் போதும் போதும். புடிச்சுக்கோங்க. டேய், இருக்கிற மாவுல வேஸ்ட் பண்ண கூடாது. ஏய், டேஸ்ட் பண்ண கூடாது. சரி. ஓகே, புடுங்க. ஆ, அடுத்தது என்ன மேடம்? வெங்காயமும் பச்சை மிளகாவையும் கட் பண்ணணும். ஓகே, பண்ணலாமா? ஓகே. ஒரு 4 வெங்காயம் எடுத்தா போதுமா? இது லாக்டவுன் டைம், எதுவா இருந்தாலும் 50% தான். ஒரு வெங்காயமே போதும். ஆ? கொஞ்சம் ருசியை கம்மி பண்ணிக்கோங்க. ம்? ருசிக்கு தான் உன் விரல் இருக்க, லேடிஸ் ஃபிங்கர். பச்சை மிளகாயும் இருக்கு, ட்ரை பண்றீங்களா? உன்னை விடவா பச்சை மிளகா காரமா இருக்க போது? தோசை வேணுமா வேணாமா? ஓகே ஓகே, பசிக்குது, சீக்கிரம் ரெடி பண்ணு. தொட்டுக்க என்ன சட்னி இருக்கு? சட்னி எல்லாம் அரைக்க முடியாது,
அதான் இதுலயே வெங்காயம் பச்சை மிளகாலாம் போடுறோம்ல. அது- வேணும்னா ஊறுகாய் தொட்டுக்கோங்க. ஊருகா இந்த லைஃப் நல்லா தான் இருக்கு. கொடுங்க. முன்னாடி எடுத்துட்டு வாங்க. ஓ என்னாச்சுன்னு தெரியலையே. என்னன்னு ச்சே. ஆ? இந்த நேரத்துல யாருக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்க? பூமிக்காக்குதாம்மா. 3 நாள் ஆபீஸுக்கும் வரல, லீவும் சொல்லல. அதான் என்னாச்சுன்னு கேட்கலான்னு ஃபோன் பண்ணா பூமிகா ஃபோனும் வருண் ஃபோனும் ஸ்விட்ச் ஆஃபா இருக்கு. 3 நாள் ஆச்சானா? ம், வீட்ல நிறைய வேலையோ என்னமோ. அப்படி இருந்தாலும் இன்ஃபார்ம் பண்ணுவாங்கல்ல. வீட்ல யாராவது விருந்தாளிங்க வந்திருக்கலாம், இல்லனா ஏதாவது ஃபங்க்ஷனா இருந்திருக்கலாம். கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ணுங்க எல்லாம் வீடு ஆபீஸ்னு பேலன்ஸ் பண்றதே ரொம்ப கஷ்டம் தானா? தெரியல ஐஸ். ஆனா வருண் ஃபோனும் கிடைக்கலங்கும் போதுதான் கொஞ்சம் படபடப்பாவே இருக்கு. அண்ணே, ஏன் நெகட்டிவா யோசிக்கிற? புது ஜோடிங்க ஜாலியா எங்கேயாவது போயிருக்கலாம். போன இடத்துல எங்கேயாவது டவர் இல்லாம போயிருக்கோம். அப்படி யோசிங்களேன். நீ சொல்ற, ஆனா என்னமோ என்னால அவ்வளவு ஈஸியா எடுத்துக்க முடியல. அதுவும் இப்பதான் பூமிகா ரீஜாயின் பண்ணிருக்காங்க. அதுக்குள்ள இப்படி சொல்லாம கொள்ளாம போக மாட்டாங்க. பாப்போம், நல்லதாவே நடக்கட்டும். ஒருவேளை ஊருக்கு கூட போயிருக்கலாம். இருங்க, நான் கார்த்திகாவுக்கு கால் பண்றேன். ஐசு, ஆ? கார்த்திகா உனக்கு பழக்கமா? கல்யாணத்திலே நாங்க ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். அடிக்கடி போன்ல கூட பேசுவோம். ரொம்ப நல்லதா போச்சு. அப்ப அவங்க கிட்டே பேசிடலாம். சரி, இருங்க, நான் போன் எடுத்துட்டு வரேன். ம். ஹலோ. ஹலோ கார்த்திகா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ? என்னாச்சு? ஏன் குரல் ஒரு மாதிரி இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஐஸ்வர்யா. சொல்லு, நீ எப்படி இருக்க? உங்க அண்ணா எப்படி இருக்காரு? எல்லாரும் நல்லா இருக்கோம். ஆமா, உங்க அக்காவும் மாமாவும் அங்க வந்திருக்காங்களா? ஏன் இல்லையே, ஏன் கேக்குற? அவங்க லைன் கிடைக்கல, அதான் கேட்டேன். அப்படியா? தெரியலையே. சரி விடு, எங்கேயாவது போயிருப்பாங்க. ஆமா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? உன் படிப்புலாம் எப்படி போயிட்டு இருக்கு? படிப்பு படிப்பு கார்த்திகா, கார்த்திகா என்னாச்சு? கார்த்திகா என்னாச்சு? கார்த்திகா, ஏய், இங்க கொடு கொடு கொடு. கார்த்திகா என்னாச்சு? ஏன் இப்படி அழுவுற? வீட்ல ஏதாவது பிரச்சனையா? ஏதா இருந்தாலும் சொல்லு. ஐஸ்வர்யா, என்ன ஒருத்த மிரட்டுற. ஐஸ்வர்யா மிரட்டுறானா? யாரு? எதுக்கு உன்னை மிரட்டுறான்? நானு அன்னைக்கு காலேஜுக்கு போயிட்டு இருக்கும்போது என் கூட படிக்கிற ஒருத்தர். நீயா வந்தா காதம் வச்ச மாதிரி முடிச்சுக்கலாம். அப்புறம் நீ நடு ரோட்ல அலங்கோலமா தான் கிடக்கணும். அவமானம் தாங்காம உங்க அம்மா தூக்குல தொங்குவாங்க. உன் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகாது. முடிவு பண்ணிக்கோ. நான் 2 நாள் டைம் தரேன். எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. செத்துறலாம் போல இருக்கு. ஏய், என்ன பேசுற நீ? எவனோ ஒரு ராஸ்கல் வம்பிழுக்கிறான்னு பொண்ணுங்க எல்லாம் சாக கிளம்பிட்டா ஊர்ல ஒரு பொண்ணு கூட உயிரோட இருக்க முடியாது. வேற என்ன பண்ண சொல்ற ஐஸ்வர்யா? உன்ன மாதிரி எனக்கு என்ன அண்ணன் இருக்காரா? சொல்லி அழறதுக்கும் அவனை தட்டி கேக்குறதுக்கும். வீட்டுல வெறும் பொம்பளைங்களா தான் இருக்கும். அப்பான்னு ஒருத்தர் இருந்தும் இல்லாத மாதிரி தான். தப்பான ஒரு எண்ணத்தோட ஒருத்தர் எனக்கு 2 நாள் டைம் கொடுத்திருக்கான்.
அக்கா கிட்ட சொல்லவும் முடியல. வருண் மாமாக்கு மட்டும் தெரிஞ்சது அவனை ஒண்ணு இல்லைன்னு ஆக்கிடுவாரு. ஆனா அவங்கள ரீச் பண்ண முடியலையே. யாரு இருக்கா எனக்கு இப்ப ஹெல்ப் பண்றதுக்கு? ஏன் இப்படி பேசுற? நான் இருக்கேன், என் அண்ணன் இருக்கு, நாங்க உதவ மாட்டோமா? எப்படி ஐஸ்வர்யா, நீங்க என்ன பண்ணுவீங்க? அவன் பெரிய இடத்து பையன், ரொம்ப மோசமானவன். அவன் யாரா வேணா இருக்கட்டும், தப்பானவனா இருந்தா அவனை சும்மாவே விடக்கூடாது. அம்மாவும் ஊர்ல இல்ல, பாட்டி நான் தீபிகா மட்டும்தான் இருக்கோம். எங்களால அவனை எதிர்த்து எதுவும் பண்ண முடியாது ஐஸ்வர்யா. தபர், உனக்கு யாரும் இல்லைன்னு யோசிக்காத. மறுபடியும் சொல்றேன், நாங்க இருக்கோம், நீ தைரியமா இரு. அண்ணன் கிட்ட நான் பேசுறேன், என்ன செய்யறதுன்னு பாப்போம். எப்படியாச்சும் வருண் அண்ணாவ லைன்ல பிடிக்க முடியுதான்னு பாப்போம். நானும் அந்த நம்பிக்கையில தான் இருக்கேன். தயவு செஞ்சு அழாத, எதையும் யோசிக்காம சாப்பிட்டு ரிலாக்ஸ் ஆயிரு. எதுவா இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம். தேங்க்ஸ் ஐஸ்வர்யா. அண்ணன், கேட்கவே கஷ்டமா இருக்கு ஐசு. பொண்ணுங்க கிட்ட இவ்வளவு கொடூரமா நடந்துக்க எப்படிதான் மனசு வருதுன்னு தெரியல. இருக்காங்கண்ணா, நிறைய ஆம்பளைங்க அப்படிதான் இருக்காங்க. நாம அவங்கள ஏதாச்சும் பண்ணியாகணும்னா, கார்த்திகாவை எப்படியாவது அந்த ரவுடிங்க கிட்ட இருந்து காப்பாத்தி ஆகணும்னா. சரி, அவனை சும்மா விடக்கூடாது. டிஃபன் ரெடி. வாவ், வரவேற்புலாம் ரொம்ப பலமா இருக்கு. பார்க்கவே செம்மையா இருக்க. வாவ். அம்மா, நீ சாப்பிடலையா? இல்ல, எனக்கு பசிக்கல வருண். முதல்ல நீங்க சாப்பிடுங்க. உட்கார். முதல்ல உட்காரு. ஆமா, நாம மொத்தம் 4 தோசை போட்டோம். எனக்கு 3 வச்சிட்ட. உன் தோசை எங்க? அந்த தோசை தானே இந்த தோசை? அந்த தோசை இந்த தோசை இல்ல. மாவை தொடச்சு போடும்போது எக்ஸ்ட்ரா ஒரு தோசை வந்துச்சு. அதான் உங்களுக்கு 3, எனக்கு 2 தோசை. என்ன தோசை அம்மா தோசைல வர மாதிரி அப்பாவுக்கு 3 அம்மாவுக்கு 2 அந்த மாதிரி. ஆம்பளைனா அதிகமா சாப்பிடணும், பொம்பளைனா கம்மியா சாப்பிடணும். வருண், எதுக்கு இப்போ இவ்ளோ கேள்வி? ப்ளீஸ் நீங்க சாப்பிடுங்க. சாப்பிடுறேன். நீ உனக்கு வச்சிருக்கிற அந்த 2 தோசையை காட்டு, அதுக்கப்புறம் நான் சாப்பிடுறேன். இப்படிலாம் டெஸ்ட் வச்சா நான் கோச்சுப்பேன். கோச்சுப்பியா? நீ கோச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல. தோசை பஞ்சாயத்து தான். வருண், விடுங்க, நீங்க சாப்பிடுங்க முதல்ல. ஏமா, நீ என்ன கணக்குல வீக்கா? சொல்லு, ஒரு தோசையை 2ன்னு சொல்ற. பாரு பூமி, காதல்னா என்னன்னு தெரியுமா? இதையும் சரிசமமா பகிர்ந்துக்கிறது. அன்புல தொடங்கி அடுப்படி வேலை வரைக்கும், காசு பணம் தொடங்கி கட்டில் வரைக்கும் எல்லாமே 2 பேருக்கும் சமம். புரியுதா?
வாடி என் செல்லமே, வாடி என் தங்கமே, வாடி என் செல்லமே, வாடி என் தங்கமே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.